ஹலோ மக்களே, வணக்கம். வெரி குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹட்டாக்கு போக போகிறோம். இது வந்து துபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 130 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. இந்த ஹைவே பார்த்திங்கன்னா E44 ஹைவே சொல்லுவாங்க. இதுதான் வந்து துபாயிலேருந்து ஹட்டாக்கு போகிற ரூட்டு. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக்கான ட்ரைவ் பண்ணலாம். நீங்கள் ஒரு கார் இருந்துச்சோ, உங்கள்கிட்ட பைக் இருந்துச்சோ எடுத்துக்கின்னு நல்ல ஒரு ரைடு, ஒன் டே ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நல்ல மவுண்டன்ஸு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஹட்டாவை ரீச் பண்ணிட்டோம். இப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹட்டா டேம். அது வந்து ஒரு மேஜரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இதுதான் வந்து ஹட்டா டேமோட பார்க்கிங் ஏரியா. நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா காலையிலேயே சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இங்கே வந்து லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த கயாக்கிங்கு, அதுக்கப்புறம் போட் ரோயிங்கு, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஹட்டா டேம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஹட்டா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். நம்ம ஒரு நல்லா வெயில் கொளுத்தி எடுக்குது. வின்டர் டைம் தான். வந்து ஒரு ஃப்ரீ ஷட்டில் இருக்குது. ஃப்ரீ ஷட்டிலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஹட்டா டேம் அந்த மேலே அங்கே போக போகிறோம். ஷட்டிலில் ஏறியாச்சு. இப்போ நேராக மேலே தான் போகிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் வந்து சின்ன ஹைக்கு கூட எடுத்து நடந்து போகலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரம்லாம் கூட்டின்னு போகலாம். ஜஸ்ட்டு ஒரு ஹப்பில் தான் கூட்டின்னு போகிறாங்க. ஒரு வாக் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். கஃபேயில் இருக்க மெனு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி 10 திரம். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே கேஃபே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது தான் ஹட்டா டேமு. ஹட்டா டேம் பார்த்திங்கன்னா கயாக்கிங்கு அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இதுதான் வந்து ஹட்டா கயாக் இடம். பார்த்திங்கன்னா கயாக்கிங் வந்து சிங்கிள் கயாக் பார்த்திங்கன்னா 60 திரம்ஸ், டபுள் கயாக் 120 திரம். அது மாதிரி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஹட்டா அட்வென்ச்சர்ஸ், சைக்கிளிங் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ட்ரையல்ஸ்லாம் இருக்க போல் இருக்குது. இந்த லேக்கில் தான் பார்த்தீங்கன்னா கயாக்கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டை நீங்கள் ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் போட் கூட இருக்குது. இது ஸ்பீட் போட் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக இந்த லேக்கை சுற்றி காட்டி அப்படியே ஒரு ரைட் இட்டுன்னு போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே சார்ஜஸ் அப்ளிகபிள் தான். இந்த ஸ்ட்ரெச் வந்து நடந்தோன்னா டைரெக்டாக வந்து அந்த ஹட்டா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே இருந்து பார்த்தோம்ல அந்த வியூ பாயிண்ட் டாப்புக்கு போயிடுவோம். இதெல்லாம் ஹட்டா அந்த டாப் அந்த நடக்கும்போது அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்க் பண்ணோம்ல அந்த பார்க்கிங் ஏரியா.
இப்போ அந்த டாப் வாட்டர் ஃபால் வியூ வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 360 காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஃப்ரீ ஷட்டில் திருப்பி பிடிச்சிட்டு நேராக கீழே போகிறோம். கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹட்டா மார்க்கெட், அங்கே தான் போகிறோம். இதுதான் வந்து ஹட்டா மார்க்கெட். பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரஞ்சு, ப்ளம், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட். ஃபிஷ் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஃபிஷ் இது வந்து ஃபுல்லாக மீட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹட்டா ஹெரிட்டேஜ் வில்லேஜ். இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹைக் மாதிரி இருக்குது. ஹைக் பண்ணி நீங்கள் வந்து மேலே டாப் வியூ பார்க்கலாம். ஃபுல்லாக 360 வியூ பார்க்கலாம். நல்லா சிட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். அங்கே தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஹைக் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. மேபி நைட்டு வந்து நல்லா எதுனா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல் இருக்குது, மியூசிக் மாதிரி தெரியல. இது வந்து ஹட்டா ஹெரிட்டேஜ் வில்லேஜோட ரிசப்ஷன். இங்கே நான் உள்ளே போய் ஒரு ஹட்டா வில்லேஜோட அந்த வீடு மாதிரி ஹட்டு மாதிரிலாம் இருக்குது. இது எவ்வளோ ஆகும்னு நான் ஸ்டே பண்ணுறதுக்கு செக் பண்ணேன். கேட்டேனே டோட்டலாக ஷாக் ஆகிட்டேன். 800 dirhams சொன்னாங்க, விச் மீன்ஸ் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 18,000 rupees. அது பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு குடிசை வீடு தான் அது. அதுக்குள்ளே அவங்க வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன பெட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு அந்த ஹட்டா வீடு. அந்த குடிசை வீடுக்கெலாம் போகிறதுக்கு நிறைய சின்ன சின்ன ஹட்ஸ் எல்லாம் அங்கங்கே இதோ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அங்கே மேலே தெரியுதா பின்னாடி, அந்த டாப் இதுக்கு தான் போகிறோம் நம்ம. ஸோ இப்போ தான் நம்ம அந்த ஒரு ஹட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்பேஸ் வந்து இது. நான் போனேன் இந்த மாதிரி ஒரு சும்மா ஹட்டு வீடு. ஆனால் நீங்கள் அந்த ஹோட்டல்லாம் புக் பண்ணிங்கன்னா ஏசி ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் போட்டு நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. ஃபைனலாக வந்து சின்ன ஹைக் பண்ணி அந்த டாப் வியூக்கு வந்தாச்சு. இந்த வியூ பாருங்கள், 360 காட்டுறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல் ஹட்டா சிட்டியை வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹட்டா ஹில் பார்க்கு. இந்த ஹில் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்னிக் ஸ்பாட் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து ஓன் பார்பிக்யூ கிரில்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இங்கேயுமே பார்பிக்யூ கிரில்ஸு கூட இருக்குது, அதெல்லாம் வீடியோவில் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா, பெரிய ப்ளே ஏரியா இருக்குது. நல்லா சாண்டு, அதுக்கப்புறம் இந்த சீசா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. கிட்ஸை கூட்டின்னு வந்தீங்கன்னா நல்லா இவங்க வந்து ஆட்டம் போடலாம். நடந்துனே இருக்கேன் நான், பாட்டு போயினே இருக்கு. நாக்கெல்லாம் தள்ளுது. வின்டர் டைம் நான் கூட குளிர் இருக்கும்னு நினச்சேன், பட் வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ செட்டப்லாம் பண்ணுறாங்க. இங்கே டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப் ஹில் டாப் வந்து போகிறதுக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அந்த வியூ, அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் என்னென்னா டேரெக்டாக அங்கே மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஹில் பாயிண்ட்டு, அங்கே போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்பிக்யூ வந்து பண்ணுறதுக்கு செட்டப்லாம் எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த பார்பிக்யூ கிரில் செட்டப்லாம் ஆல்ரெடி இங்கேயே இருக்குது. ஆல்ரெடி மக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா. பாருங்கள், பெருசாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோடு நம்ம வந்து இந்த ஹில் பார்க்கை முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹட்டா வாடி ஹப். ஸோ இதான் ஹட்டா வாடி ஹப். நான் போனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock இருக்கும். சன்செட் டைமு வெரி பியூட்டிஃபுல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் சன்செட்டு தெரியும் உங்களுக்கு. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது. அங்கே டிக்கெட் வாங்குகிற இடம் இதுதான் அது. வாடி ஹப் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச்சரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ராம்போலின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா காட்டுறேன். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்லைடு இருக்குது, பார்க் இருக்குது. அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஆக்ஸ் த்ரோயிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 25 dirhams 30 dirhams அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு 2 to 3 hours வந்து இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் கிட்ஸை கூட்டின்னு வந்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே ஜிப்லைன் கூட இருக்குது. இப்போ தான் பார்த்தேன் நான், அதை காட்டுறேன். அங்கே இருக்குது பாருங்கள் ஜிப்லைன். இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் இட்டுன்னு போகிறாங்க. இது வந்து கிட்ஸோட பைக் ட்ராக். இது நீங்கள் கிட்ஸை கூட்டின்னு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடம். இது வந்து பெர் ஹவர் வந்து 60 dirhams சொன்னாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் டேயோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 7 o'clock. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆல்மோஸ்ட் 10 o'clock போல் துபாய்க்கு ரீச் பண்ணுவோம். பை பை ஹட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இங்கேருந்து அப்படியே நானும் சைன் ஆஃப் ஆகிறேன். உங்கள் ஜீவேஷ் ஜி.